26ல யார் இங்க முதலமைச்சரா வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? முதலமைச்சர் எதுவும் சொல்ல முடியாதுங்க. ஆனா பிஜேபி தான் கொஞ்சம் கேள்விக்கும் நம்பிக்கை இருக்கு. ஓ, பிஜேபி தான் தமிழ்நாட்டிலே சிஎம் வருவாங்கன்றீங்களா? ஆமாங்க, பிஜேபி வித் அண்ணா டிஎம்கே. ஓகே, அப்படி பிஜேபி என்னெல்லாம் பண்ணிருச்சு தமிழ்நாட்டுக்கு நினைக்கிறீங்க? பஞ்சில மோடி எவ்வளவோ த்ரூ அவுட் இந்தியா எல்லாம் பண்ணிருக்கிறாரு. அந்த இதுல நேர்மை நியாயம் கொஞ்சம் பிஜேபிக்கு இருக்குது. இல்ல, திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நிறைய பேர் சொல்றாங்க, டிவிக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணுமே தெரியல, அவங்களுக்கு ஓட்டு போட்டு அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏ மந்திரிங்களை வர வச்சா கூட தமிழ்நாட்டை எப்படி வந்து பின்பற்றுவாங்க, என்ன மாதிரி செயல்முறையில கொண்டு போவாங்க என்று கேக்குறாங்க இல்லையா? அவங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, இளைஞர்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு வேற கட்சியில இருந்து சொல்றாங்க. திமுக கட்சியில இருந்து நிர்வாகிகள் சொல்றாங்க. அகைன்ஸ்ட் அவங்க சொல்லதானே செய்வாங்க, இளைஞருக்கு எதுவுமே தெரியாது. இப்போ புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா டிவிக்கா இருந்தாலும் வேற யாரா இருந்தாலும் சரி, அங்க இருக்கிறவங்கள வந்து நம்ம எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிதான் ஆகணும். அதுதானே அவங்களுக்கு இருக்க ஆயுதம். அப்படி சொன்னாதானே அவங்க முன்னேற முடியும். சீமானன் பற்றி உங்க கருத்து என்ன? சீமானன் அவர் ரொம்ப பழமையை நோக்கி போற மாதிரி இருக்கு. அவரோட யோசனைகள் எல்லாமே வந்து கிராமத்தை நோக்கி, நம்ம வந்து இன்னும் ஒரு 40 வருஷம் பின்னாடி போனா எப்படி இருக்குமோ அந்த வளர்ச்சி அவர் எதிர்பார்க்கிறாரு. அது முன்னேற்றம் தானே, அது விவசாயம் பத்தி யோசிக்கிறாரு இல்லையா? இல்ல, விவசாய முன்னேற்றம் ஓகே. ஆனா வந்து நம்ம அந்த பழச நோக்கியே போயிட்டு இருந்தோம்னா நம்மளோட டெக்னாலஜியை வந்து அவர் வந்து நிராகரிக்கிற மாதிரி இருக்கு. அவரு மேம்படுத்தணும், அந்த ஒரு டெக்னாலஜி வைஸ் இந்தியா முன்னேறணும்ன்றத அவர் தடுக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப பழமையை நோக்கி போற மாதிரி. விஜய்க்கு வந்து உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பெரிய பாதுகாப்பு வச்சிருக்காங்க. அதை பத்தி எப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா சீமான் சொல்லியிருக்காரு, லாரியில் அடிப்பட்டு செத்துவிடா தம்பி, இங்க அங்க இருந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அவருக்கு மேபி இப்போ ரசிகர் சைட்ல இருந்து நிறைய ப்ரெஷர் இருக்கு. அவர் போனா கூட்டத்துல போய் வண்டியில போய் ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ அதை நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுதான் தளபதி ஒரு உச்ச நட்சத்திரம், ஒரு பெரிய நடிகர்னும் போது அவர் பப்ளிக்ல வராருன்னா அவருக்கு உயிருக்கு ஒரு பாதுகாப்பு நம்மளே கவர்மெண்டா அவங்க கொடுத்துதான் ஆகணும். அது இல்லாம மக்களுக்கு ஒரு ஆசையில அவரை பார்க்கறதுக்கு வரதா செய்வாங்க. கூட்டம் கூடும், அந்த நெரிசல்ல மக்களுக்கு எதுவும் ஆகாம இருக்குன்னா இவரை ப்ரொடெக்ட் பண்ணணும். இவர்கிட்ட வரவங்களை நம்ம கொஞ்சம் நிறுத்தினாலே மக்கள் பாதுகாப்பாங்க. அப்படி எதுவும் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா களத்துல இறங்கி போராட மாட்டேங்கிறாரு, ட்விட்டர்ல இருந்து போட்டுக்கிறாரு, வீட்டு அரசியல் பண்றாரு விஜய் அப்படின்னு சொல்றாங்க. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியில இருந்தே அவரு அனிதா இஷ்யூ ஆகட்டும், தூத்துக்குடி விஷயமாகட்டும், எல்லா விஷயத்திலயுமே அவர் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் இன்க்ளூடிங் எல்லாத்துலயுமே அவர் வந்து அவரோட பங்கு கொடுத்துருக்காரு. இது நிறைய பேருக்கு தெரியும், மேபி மீடியா வைஸ் அது தெரியாம. ஜெய்பாராப்போ அண்ணாமலைக்கு பதிலா தான் இப்ப இன்னொருத்தர் வந்திருக்கிறாரு, நாயுடு வந்துக்கிறார், நாயரு. அதனால அவர் வந்துருவாரு நினைக்கிறீங்களா? சிஎம்மா அவர் சிஎம்மா வர முடியாது, பட் சான்சஸ் இருக்கு. சான்ஸ் இருக்கு. ஆமா, ஏன்னா இப்ப கூட்டணி கட்சி பார்த்தா அதிமுக கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. அதனால அவர் சிஎம் வர முடியாது இல்லையா? ஆமா ஆமா. சரி, ஓகேக்கா, நன்றிக்கா.